இதயத்துள்ளே தனக்கின் குரல் Kendra
शैलनाथाय कुन्दे नगर जन्मने प्रसाद लभ्य परम प्राप्य
உரைக்கும் சீர் செய்யதாமரை நாடிலே வாழியே சேரவாழி திருநாமி வாழியே துயமார்பும் புரிநோடும் வாழியே சுந்தர திறத்தோழினை வாழியே கையமேந்திய முக்கோலும் வாழியே கருணை பொங்கிய கண்ணினை வாழியே श्रीमते रामानुजाय नमः। रामानुज मुनिश्रियात् रामप्रियपिता गुरुः इन्द्रनीलं मूल्यं यो यादवाद्यं यदर्शयते।
भूतं सरस्य महाराष्ट्र घट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योनिवाहान् भक्तांगृहेण परकाल यतीन्द्र मिश्रान् श्रीमत् पराङ्कुशं प्रणतोस्मि नित्यम्. இது ஆழ்வார் பதின்மரையும் கூட ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களை நித்தியமும் மனசில் கொண்டு திரிகரணத்திலையும் கொண்டு அனுசந்தானம் பண்ணுவதற்கு இயல்பாக சேர்ந்திருக்கும்படியானதாக பராசரப்பட்ட தொகுத்தருவிகளான ஸ்லோகம். இது நித்தியானுசந்தானமாக ஸ்ரீ வைஷ்ணவர் அனைவரும் கூட அனுசந்தானம் அவர்களை சேவித்தது கிடையாது. குரு பரம்பரா பிரபாவத்தில் அவருடைய சரித்திரங்கள் எல்லாத்தையும் கூட அழகாக பாடித்துள்ளார் நம் குருவர்கள். அதனையும் கூட அனைவரும் கூட அதிகரித்த உள்ளவர்கள் அனைவரும் கூட ரொம்ப மிகவும் குறைந்திருப்பார்கள். ஆனால் சமீபத்தில் இந்த ஸ்ரீ எதிராக மடத்தில் ஸ்ரீ எதிராக நாராயண ராமாந்த ஜியர் சுவாமி அவர்கள், அதாவது ராமாசந்தி சுவாமி என்பவருடைய திருநட்சத்திரம் இன்னைக்கு கொண்டாடப்படுகிறது. அவரை சேவித்தவர்கள் அநேகம் பேர் மகனீயர்கள் இப்போது போட்டு அவர்களை நாம் சேவிக்கலாம். இந்த சுவாமியை சேவிச்சு விட்டுருந்தான் 10 பேர் ஆழ்வாருங்க எம்பெருமானாருங்க அனைத்து உலகம் வாழ வைக்கும்படியானதான நம்முடைய ஆச்சாரிய பரம்பரை என்ன அத்தனை பேரையும் சேவித்தார் போல இருக்கும். இவர் அந்த நாகருக்கு 4000 அழித்தான் வாழியேன்படியானதான அந்த கிரமத்துல 4000 திவ்ய பிரபந்தத்தையும் கூட அனவரதமும் பாராயணம் பண்ணிட்டே இருவர். கோஷ்டி ஸ்வக்ரகமும் பகே சதரிமோகோ நாராயணாக்கியம் முடியுங்கிறதாக நம்மாழ்வாருடைய அந்த திவ்ய பிரபந்த கோஷ்டியிலே இவர்தான் தலை சிறந்தவராக இருந்து 4000 திவ்ய பிரபந்தத்தையும் கூட அருள் செய்திருப்பர். பெரியாழ்வாரை போல இவரே நந்தவனம் நிர்வாகம் பண்ணி வைத்தார், நிறுவனம் பண்ணி வைத்தார். தொடர்புடைய பெரியாழ்வாரை போல துளசீவர கைங்கரியம் எல்லாம் பண்ணினார். சுமார்பனை கருதுங்கிறதாக திருநாவல் பெருமாள் என்ன, செல்வப்பிழை என்ன, ஆட்சியார் என்ன, இவர்களுக்கு தாம் அவருடைய நந்தவனத்தில் வளர்ந்ததான அந்த புஷ்பங்களை தாமே மாலையாக தொகுத்து நித்தியம் கூட அவருக்கு பெருமாளுக்கு விநியோகம் பண்ணியிருப்பார். திருப்பானாழ்வார் போலை வீணாவாத கைங்கரியும் பண்ணியிருப்பார். அநேகமான மண்டபங்கள் எல்லாத்தையும் கூட செவ்வெடுத்து திருமங்கை ஆழ்வார் போல கைங்கரியம் எல்லாம் பண்ணியிருப்பார். இத்தனை போராது இருப்பதாக ஸ்ரீ எதிராக மடத்துல எம்பெருமானாராலேயே நிர்வகிக்கப்பட்டதான அந்த மடத்துல இவரும் பீடாதிபதியாக இருந்து ஸ்ரீமதி இத்தியாதி ஸ்ரீ எம்பெருமானாருடைய ஸ்தானத்தில் இருந்து அநேக விதமான காமாவுதாய வித்யாஜா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் சாகிலோக இசைசியும் படியானதாக அதனை பிரவர்த்தனம் பண்ணிட்டு வந்தார். இவரும் கூட ஸ்ரீ எதிராக நாராயண ராமானுஜராக எழுந்திருந்தார். இப்போது 41வது இடத்தில் எழுந்திருக்கிறவரும் கூட ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீ எதிராக நாராயண ராமானுஜ சுவாமியவராக அமைந்திருப்பது இதனை நாம் மனசுல கொள்ள வேண்டியது. இந்த சுவாமியுடைய நிர்வாகத்தில் அனைத்து 41 கட்டத்தில் 40 கட்டத்தில் இருக்கும்படியானதான ஸ்ரீ சுவாமி எல்லாரும் கூட செவ்வே பிரகாசமானமாக விளங்கும்படி அவர்களுடைய ஜோதிஷத்துக்கு எதுவும் குறைபாடு கிடையாது. இருந்தாலும் கூட இந்த சுவாமி எழுந்திருந்த பிற்பாடு அனைவரும் கூட அந்த 40 கட்டத்தில் இருந்தவர்களும் கூட பிரகாசமானதாக அந்த துருவவட்டத்தில் இருந்து அந்த சப்தர்ஷி லோகத்துக்கும் மேல துருவட்டம் இருக்கோயோ அது என்னைக்கும் துருவமாக நிச்சலமாக காந்தியுதமாக இருக்குமா போல அனைத்து அந்த பூர்வாச்சாரியர் பரம்பரையில் இருந்த எதிராக மடத்துடைய சுவாமிகள் எல்லாரும் கூட பிரகாசமாக கொடுத்துவதற்காகவே வர்த்தகங்களாக இவர்கள் எழுந்திருந்த பிற்பாடு மடத்துக்கு உண்டானதான பெருமை இதோ ரொம்ப அதிசயமா இருக்கு. அது நம்ம வாயாலை சொல்ல போறதில்லை. இப்பேற்பட்ட சுவாமியானவர் அனைத்துலகம் வாழும்படியானதான எம்பெருமானார் வித்யார்த்தியை ஆதிசையிலும் கூட வளர்த்து வருகிறார். இவர்களுடைய இந்த பரம்பரைக்கு 40 என்று எதிர்வர்களுடைய பரம்பரைக்கும் 41வது பீடத்தில் இருக்கக்கூடியதான ஸ்ரீ ஜிஎஸ் சுவாமி அவருடைய திருவடிவாரத்துக்கும் பல்லாண்டு காடுவோமாக இந்த
கிட்டத்திலேயே சாதுர்மாச சங்கல்பத்தை ஏற்க போகிறார் ஸ்ரீமதி வித்யானந்த சுவாமி. அவருக்கு பல்லாண்டு பல்லாண்டு பாடி அனைத்து ஜியசுவாமிகளுடைய திருவடிகாலத்துடைய அவருடைய என் சென்னிக்கன் இந்த பூவே என்பதாக அவருடைய திருவடி தாமர்களை நாம் அறிவோமாக. ஸ்ரீமதி ராமானுஜாயமாக. श्रीमते रामानुजाय नमः। श्रीमद् वरवरमणिये नमः। श्रीमद् वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य वेदांताचार्यराय श्रीमद् परमहंस परिव्राजकाचार्यराय எழுந்தருளியிருக்கும் நம் எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜி என்னும்படியான கிரமத்திலே பூர்வம் எழுந்தருளியிருந்தவர்களாய் இருக்கக்கூடிய ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் இந்த ஸ்ரீமடத்தினுடைய பீட்டாதீசர்களாய் எழுந்தருள் இருந்தவர்கள் அவர்களுடைய வைபவத்தை எல்லாம் பிரகாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சாதாரணமாக இதர தார்சனிகாலெல்லாம் தங்களுடைய பூர்வாச்சாரியாருடைய திருநட்சத்திரத்தை விமர்சையா கொண்டாடுறதில்லை. எத்தனையோ இதர மதங்கள்லாம் இருக்கின்றன. அந்த மதங்களுக்கு உண்டான மடங்களும் இருக்கின்றன. அந்த மடங்கள்ல அவர்களுடைய பூர்வர்களுடைய வைபவத்தெல்லாம் கொண்டாடுறதா தெரியல. அப்ப அந்த பீഠத்துல ஆறு இருக்காளோ அவளை வைபவமா கொண்டாடி விடுறா. அதுக்கப்புறம் அவளுடைய வைபவத்தை பத்தி பேசுறதே கிடையாது. பிற்பாடு யார் வராரோ அவருடைய வைபவத்தை பேசிட்டு இருக்கா. ஆனா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துலதான் பூர்வாச்சாரியர்களுடைய ஓரோ ஆச்சாரியருடைய திருநட்சத்திரம் நம்ம கொண்டாடுறோம். எம்பெருமானார் திருநட்சத்திரம் கொண்டாடுறோம், மாமுனிகள் திருநட்சத்திரம் கொண்டாடுறோம், பிளலோகாச்சாரியர் திருநட்சத்திரம் கொண்டாடுறோம், ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் என்னும்படியான ஆழ்வார்களுடைய திருநட்சத்திரங்களை எல்லாம் கொண்டாடுறோம். அப்போ இந்த பிரக்கிரியை இருக்கிறதே ஆச்சரியமான பிரக்கிரியை. அதிலும் கூட மற்ற இடங்கள்ல மாமுனிகள் திருநட்சத்திரம் வரைக்கும் கொண்டாடுவா. அதுக்கு அடுத்தபடியாக சுவாச்சாரியன் திருநட்சத்திரம், அவ்வளவுதான். மற்ற இடங்கள் எல்லாம் மாமுனிகள் திருநட்சத்திரம் வரைக்கும் கொண்டாடிடுவா. அதுக்கப்புறம் சுவாச்சாரியன் திருநட்சத்திரம், அவளுக்கார் ஆச்சாரியனோ அவருடைய திருநட்சத்திரத்தை கொண்டாடுவார். ஆனால் நம் ஸ்ரீமடத்துலதான் ஓரோஜியர் சுவாமியினுடைய திருநட்சத்திரமும் கொண்டாடப்படுகிறது. இது ஒரு விலட்சணமான பிரக்கிரியை. இது நம்முடைய ஸ்ரீமடத்துல மட்டுமே நடக்கிறது. ஒவ்வொரு மாசமும் 6வது ஒருவர் இருவர் சுவாமிகளுடைய திருநட்சத்திரம் நடக்கும். அவர்களுடைய தனியன் அனுசந்தானத்தோட கோட்டியோட இங்க நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விலட்சணமான பிரக்கிரியை சுவாமி விசேஷமாக நமக்கெல்லாம் காட்டி கொடுத்திருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கெல்லாம் சுவாமி என்ன மெசேஜ் கொடுக்கிறார்? நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையினுடைய தனியனை நாமெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு சொல்றார். அவரவர்களுடைய ஆச்சாரிய பரம்பரையில எத்தனை ஆச்சாரியர்கள் இருந்தார்களோ அந்த தனியன்களை எல்லாம் நாம மனப்பாடமா அனுசந்தானம் பண்ண வேண்டும். சுவாமியினுடைய நித்தியானுஷ்டான கிரமத்துல தனியன்கள் அனுசந்தானம் முழுவதுமாக சுவாமி தனியன்களை அனுசந்தித்துக் கொண்டிருப்பார். அதை தவிர மொத்தம் சன்னியாசிகளுக்கு உண்டானதான விஷயங்களை தான் அனுசந்திப்பார். அப்போ இதை பார்க்கிற பொழுது நமக்கெல்லாம் சுவாமி அறிவுறுத்தக்கூடியது, தம்முடைய அனுஷ்டானத்தாலே காட்டக்கூடியது, அவரவர்களுடைய சுவாச்சாரியர்களுடைய தனியனை நன்னா அனுசந்தானம் பண்ண வேண்டும் நித்தியப்படியாக. 2 நாள் முன்னால சமாசிரயணத்திலேயும் சுவாமி இதுதான் அவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணார். சுவாச்சாரியன் தனியனை அனுசந்தானம் பண்ண வேண்டும் என்று. அந்த ஆச்சாரியன் தனியன் அனுசந்தானம் இல்லாத ஒரு காரியமும் கூடாது. ஸ்திரீகளுக்கும் விண்ணப்பம் பண்றேன், தளிகை பண்றதுக்கு முன்னால ஆச்சாரியன் தனியனை அனுசந்தானம் பண்ணிட்டு தளிகை பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் தங்களுக்கு சமாசிரயணம் பண்ணின ஆச்சாரியனுடைய தனியனையாவது அனுசந்தானம் பண்ண வேண்டும். அதான் இந்த என்ன விலட்சணமான பிரக்கிரியை. சேர்ந்து கொண்டு ஆச்சாரியன் திருமுன்பு ஆச்சாரியனுடைய தனியன் அனுசந்தானம் பண்ணி சேவிக்கிறதுன்ற ஒரு ஆச்சரியமான ஒரு முறையை நமக்கு சுவாமி காட்டி கொடுக்கிறார், அனுஷ்டானம் பண்ணி காட்டுகிறார். அதை தவிர சுவாமி முன்பிருந்த ஆச்சாரியர்கள் அத்தனை பேருடைய திருவுள்ளமும் முகக்கும்படியாக நம்முடைய சம்பிரதாயத்தை வளரச் செய்து கொண்டு வருகிறார். நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய வளர்ச்சி தான் முக்கியமே ஒழிய பரப்புதல் முக்கியம் இல்லை. இதை முக்கியமாக வச்சிருக்கார். எல்லாருக்கும்
இதுக்குன்னு உண்டானதாய் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அனுஷ்டானங்கள் என்ன, அந்த அனுஷ்டானானுகுணமான எப்படிப்பட்டதான ஒழுக்கங்கள் நமக்கு இருக்க வேண்டும், அதையெல்லாமும் சுவாமி தாம் அனுஷ்டித்து காட்டி நம்மையும் அனுஷ்டிப்பதற்காக உபதேசங்களை பண்ணிக்கொண்டு எழுந்தருளியிருக்கிறார். இந்த சுவாமியினுடைய திருவடி சம்பந்தம் நமக்கெல்லாம் கிடைத்திருப்பதே நம்முடைய பெரும் பாக்கியம். இந்த ஸ்ரீமடத்தோடு ஒரு சம்பந்தம் கிடைத்திருப்பதே நமக்கெல்லாம் ஒரு பெரும் பாக்கியம். அப்படிப்பட்ட நிலையிலே எம்பெருமானார் தொடங்கி அனுசியூதமாக வரக்கூடிய இந்த மடத்திலே ஒரு அன்வயம் பெற்றமைக்காக நாம் எல்லோரும் சுவாமி திருவடிவாரங்களிலே கிருத்தஜர்களாக சுவாமிக்கு வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு இருக்க வேண்டும். श्रीमते रामानुजाय नमः। रामानुज मुनिर्जीयात् राम प्रिय पिता गुरुः इंद्रनील अमूल्यम्यो यादवात्रो व्यदर्शयत्। ओं नमो नारायणायेत्यनुसन्धान तत्परः शेषो भूत्यो इतीन्द्राय तस्मै स्यान् नित्यमङ्गलम्। शमदम गुणपूर्णं शेष भोगाच्छ गात्रं यतिपति चरणाब्जं न्यस्त सर्वात्मभारम्। द्वयमनन तदर्थ ध्यान संपुल्लवक्त्रम् वरवर मुनिवर्यं सत्त्वशुद्धं भजामः। तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुति स्मृति सूत्राणाम् अन्तर्जरमशीषमत्। நம்முடைய சம்பிரதாயத்துல சர்வவித கைங்கரிய துரந்தரா என்ற ஒரு சப்தத்தை பல பேருக்கு உபயோகம் பண்றான், பல பேருக்கு சுவாபாவிகமா உபயோகம் பண்றான். ஆனா அது சில பேருக்கு மாத்திரம் அக்ஷரஷா அன்வயமாறுது. அதுல நம்முடைய ஊவே ராமானுஜமுனி ஜீயர் சுவாமி அவர் திருநாராயணபுரத்துல திருநாராயணனுடைய சந்நிதியில எல்லா கைங்கரியமும் பண்ணிட்டு இருந்தார். இது அது இதுன்ட்டு இல்லை, எத்தனை சௌலபியத்தோட நம்மாழ்வார் திருநக்ஷத்திரம் வந்தா 10 நாளும் கோஷ்டி நிர்வாகம். திருமடப்பள்ளியில யாரான இல்லைன்னா மடப்பள்ளி கைங்கரியம், தளியே சமர்ப்பிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா அந்த கைங்கரியம், ஸ்ரீபாத தாங்கி யாரும் இல்லைன்னாலும் ஒரு வாட்டி ராமானுஜமுனி ஜீயர் சுவாமி இங்க தளியே எடுத்துட்டு நம்மாழ்வார் 7 பண்ணிட்டு போனார். யாருக்கும் எதுவும் சொல்லாத, கைங்கரியத்துல சுத்தி இல்லாத அந்த அந்த பாவம் இருக்க சன்னியாசி ஆயின பின்னியும் அந்த கைங்கரியத்துல அப்படி பண்ணிட்டு இருந்தார். விலட்சணமான கைங்கரியம். அவருடைய அந்த நந்தனவனத்திலேயே 4000 திவ்ய பிரபந்தம் எல்லாம் சென்றா இருந்தது. நம்ம ராஜகோபாலனுக்கு நம்முடைய ஸ்ரீகாரியத்துக்கு எல்லாம் அவர் அங்கே நின்றுன்னு சொன்னார். பூ அறுத்துன்னு இருக்கு, சம்பா பூ இருக்கிறது, அங்கே மேலின்னுமே எல்லாம் செஞ்சே சொல்லிட்டு இருந்தார். அந்த இடத்துல நந்தனவனத்துல இருக்கிற புஷ்ப தோட்டங்கள் எல்லாம் புஷ்ப செடி எல்லாம் 4000 திவ்ய பிரபந்தம் கேட்டிருக்கு. பகவான் கேட்டிருக்கிறது, பாகவதா கேட்டிருக்கிறது ஒரு பக்கம். அப்படி அனவரத்தம் 3 மணிக்கு ஏர்ந்து குளத்துக்கு போய் தீர்த்தமாடி வந்து அந்தந்த புஷ்பம் அவளுக்கே ஆணும். இந்த பாரிஜாத்த புஷ்பம் வருது, அது செல்வ பிள்ளைக்கே ஆணும். திருவடி நாச்சியாருக்கு அந்த புஷ்பம் ஆணும், திருநாராயணருக்கு அந்த புஷ்பம் ஆணும், விஸ்வரூபத்து வேலைக்கு ஒரு ஆகாரம் ஆணும், அப்புறம் ஒரு ஆகாரம் ஆணும். மடப்பள்ளி கைங்கரியம் யாரும் இல்லை. ஒரு வாட்டி திருநாராயணபுரத்துல ஏதோ காரணாந்திரத்தின்னு யாரும் இருக்குல்ல, ஏன் இத்தனை நேரம் இப்ப சொன்னார் வந்தார், யாரையோ சொன்னார் சன்னியாசி அக்னி முகம் கூடாதே, யாருக்கோ சொன்னார் நீ கொஞ்சம் அடுப்பத்தின்னு வெளியே பண்ணார், சமர்ப்பிச்சார். அவருக்கு இருந்தது இது சர்வவித கைங்கரிய துரந்தராய் என்று சொல்றோமே, அவருக்கு அது அன்வயமா இருந்தது. அவருக்கு திவ்ய பிரபந்தமே சர்வஸ்வம். நம்முடைய இதி பரம்பரையில கோப்பேஜியர் எழுதியிருக்காரு இங்க. அவர் அப்போ அவருடைய பூர்வீக எல்லாருக்கும் திவ்ய பிரபந்தத்தை ஆரம்பிச்சார். திருநாராயணபுரத்துல எல்லாருக்கும் சந்தை சொல்லிக் கொடுக்குறது, ஸ்திரீகளுக்கெல்லாம் சந்தை சொல்லிக் கொடுக்குறது, பஞ்சஸ்தவம் எல்லாம் சொல்லிக் கொடுக்குவாரு, எல்லா ஸ்தோத்திரங்களை அனவர்த்தம். அதே வேற ஒன்றும் இல்லை. அந்த மகானுடைய திருநக்ஷத்திர மகோத்சவம் இத்தனை வைபவமா இங்க நடந்தது அவருடைய அனுகிரகம். அடியனுக்கு இந்த ஆசிரம ஸ்வீகாரான தக்ஷண நினைச்சது அவருக்கு திவ்ய பிரபந்தம் ரொம்ப பிரியம். எப்பவும் திவ்ய பிரபந்தம், உள்ளச்சியல் கோஷ்டி 10,000 இருக்கட்டும், 2 பேர் இருக்கட்டும், செல்லுப்பிள்ளைகள்னா காக்கக்கூடாது, அங்க வந்து விடுவாரு.
அவருக்கு சங்கீதம் ரொம்ப பிரியம். யார் வந்தாலும் சங்கீதம் பாடு பாடு பாடுன்னு சில ராகங்கள் எல்லாம் ரொம்ப இஷ்டம். அதுக்காக திருநாராயணனுக்கு பிரதிநிதி சாயந்தரத்து வேலையை கார்த்தாலே அந்த சஹசிரநாமம் ஆரப்போ அருளிச்செயல் கோஷ்டிக்கு ஆயின பின்னே வீணாவாதனம் ஆயின்னு இருந்தது. அதுக்காக அவர் திருநாராயணபுரத்தின் ஸ்ரீரங்கத்துக்கு எள்ளி அங்கே 2 வருஷம் வீணை கழுத்து இங்க வந்து திருநாராயணனுக்கு செல்வப்பிள்ளைக்கு தாயார் சந்நிதியிலேயே வீணை வச்சிருக்கார். வீணை வாசிச்சுட்டு இருக்கார். ராத்திரி வேளை சங்கீதம் கேட்டுட்டு இருந்தார். திவ்ய பிரபந்தம் ரொம்ப பிரியமாச்சு. அதுக்காக இந்த கோஷ்டி பிராரம்பமாச்சு. பாகவத கோஷ்டி ரொம்ப தினே தினே ரொம்ப விருத்தி ஆயின்னு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டாள் கோஷ்டி அப்படியே இருக்கு. அத்தனையே பேர் இருக்கா. இவ விருத்தி ஆயின்னு இருக்கா. பிரத்தி நாளும் ஸ்ரீமட்டத்தில் 1 மணி நேரம் 4 மணிக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கிற போதே ஆழ்வார் அகழ்வாளை சுருவாய் பிறந்தது. கரெக்டா 4 ஆயிருக்குல்ல. இன்னும் மழை இருக்கட்டும், வயல் இருக்கட்டும், 4 இன்னும் 5 ஆயிட்டு இருக்கு. திவ்ய பிரபந்தத்துக்கு அந்த ஆச்சாரியருக்கு சமர்ப்பணம். புஷ்பம் இன்னைக்கு என்ன விசேஷம்னா, பக்கத்துல ஏதோ நம்ம சிஷ்யாளுடைய ஃபங்க்ஷன், அவ பூர்த்தி புஷ்ப காட்சி பண்ணிட்டு இருக்காங்க மட்டத்துல. அவருக்கு சங்கீதம் பிரியமானதுனால இன்னைக்கு நம்ம உஷா பத்மநாபன் சென்னைன்னு வந்திருக்காரு. அவர் எப்போ போன வாரம் இரண்டுமா இருந்தா மேல எல்லாம் தேவகான ஆனந்தமா பாடினார். கங்குலம் பகலும் பாடினார். உலகமுண்ட பெருவாயா பாடினார். எல்லா பாசுரத்தையும் பாடினார். அவருக்கு அது பிரியமாச்சு. புஷ்பம் பிரியமாச்சு. ததியாராதனை என்ன அவருக்கு ரொம்ப 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 பிரியம். இன்னைக்கு அதுக்கு சரியா நம்முடைய ஸ்ரீமட்டத்தினுடைய அந்தரங்க பக்தராத நம்ம பகவானுக்கு சப்ததி மகோத்சவம். அவ ஜஸ்டிஸ் வெங்கட்ராம் வந்திருக்கார். பெரியவர் நம்முடைய சமுதாயத்துல, நம்முடைய ஸ்ரீமட்டத்தினுடைய சேர்மன். அவரு அவருடைய குடும்பத்துல எந்த கைங்கரியமானாலும் எத்தனை பாகவத கைங்கரியங்கள் எத்தனை பண்ணிட்டு இருக்கா. அது ஸ்ரீமட்டத்திலேயே ஆனோன்னுட்டு ஸ்ரீமட்டத்திலேயே இன்னைக்கு அவ இந்த கைங்கரியத்துல பாகவகிச்சிருக்கா. நம்ம இந்த யதிராஜ மட்டத்தை பரம்பரையில 40 யதிகள், தாளைக்குன்னு ஒத்த மகான்கள், தபஸ்விகள். சுவாமி சொன்னார், தேவராஜன் சுவாமியும் அவரும் சொன்னாரு, அடியேந்து ஒன்னும் இல்லை, சாயா அவருடைய சாயை, அவருடைய நிரல் என்றுமே அவருடைய ஸ்ரீபாத தூளி. அவளெல்லாம் மகான் யதிவரியா, மகான் வித்வான்கள் அவளெல்லாம். அவளுடைய இந்த மனோபீஷ்டம் எல்லாம் இப்ப பிரகாஷம் ஆயிருக்கு. அவளுக்கெல்லாம் அந்த காலத்துல சௌகரியம் இருக்குல்ல, ரொம்ப கஷ்டத்துல இருந்தா. ஆனா இப்போ ரொம்ப பிரவர்த்தமானத்துக்கு வரதுக்கு காரணம் அந்த 40 யதிகளுடைய தபஸ், அவளுடைய அனுகிரகம், அவளுடைய கட்டாட்சம். இன்னைக்கு இந்த வைபவமான 2 ஜீயர் சுவாமி, முத்து கும்பம் சுவாமி, அவருடைய திருமகளில் முத்தோழ கம்பம் பண்ணியிருந்தாராம். நம்முடைய எத்திராஜ மட்டத்துல பகவத் விஷயத்தை ஆரம்பிச்சவர் அந்த சுவாமி. பகவத் விஷயம் காலக்ஷேப ஆரம்பிச்சிருந்த அந்த சுவாமி. அவருக்கு பகவத் விஷயம் வாச்சோ விதேயம். ஸ்ரீகோஷம் சும்மா வச்சுட்டு இருக்கிறான், அப்படியே சொல்லுவான். நம்ம கோபேஜியருக்கு ஆச்சாரிய ஹிருதயம், ஸ்ரீவச்சன பூஷணம் எல்லாம் வாச்சோ விதேயம். அவர் கோஷ்டி அலங்கரிச்சாலே அந்த காம்பீரியம் இருக்கும். வியாக்கியானத்தோட வாச்சோ விதேயம். எல்லாருக்கும் காலக்ஷேபத்தை ஸ்ரீகோஷமே கிடையாது. ஸ்ரீகோஷம் பார்த்தோம்னு சொல்லிட்டு இருக்காரு. அடியனுடைய ஆச்சாரியர் ஸ்ரீபாஷ்யமம், கீதா பாஷ்யம், மோட்சப்படை எல்லாம் அப்படி சொல்லுவார். அந்த மகான் பரம்பரையெல்லாம் இப்ப பிரஜ்வலிச்சுட்டு இருக்கு. அதுக்கு ராமாஷ்மணி ஜீயர் சுவாமியுடைய பரிபூர்ண அனுகிரகம். நம்ம பகவான் குடும்பம், ஜஸ்டிஸ் வெங்கட்ராம், சுதர்ஷன், ஷியாம் எல்லாரும் நம்ம ஸ்ரீமடத்துக்கு பல கைங்கரியங்களை பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கும் இன்னைக்கு நல்ல ஸ்ரேயஸ் கிடைக்கட்டும். உங்களை எல்லாருக்கும் சுவாமியுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருந்து பிரதி நாளும் 4ன்னா 5 திவ்ய பிரபந்தம். நம்ம ஆழ்வார் கோஷ்டி ரொம்ப ஜாஸ்தியா போயிருக்கு. இப்போ நான் சொல்றதுக்கு அந்த ஆண்டாள் கோஷ்டி அப்படியே இருக்கு. நித்தியன் கோஷ்டி இருக்க. எல்லாருக்கும் கோஷ்டி அனுகிரகமாட்டோம். அதுக்காகவே இன்னைக்கு ரொம்ப பிரசித்தியான ஆர்டிஸ்ட் அவருடைய வீணா வாதனத்தையும் வச்சிருக்க. அவருக்கு வீணேன்னா ரொம்ப இஷ்டம். நல்ல ராகங்களை அப்படியே வாசிக்கோரு சமாதானத்துக்கு. இன்னைக்கு வீணா கச்சேரியும் வச்சிருக்கு. ததியாராதனமும் இருக்கு. இது 3 ஆச்சு. திவ்ய பிரபந்தம் ஆச்சு, ததியாராதனம் ஆச்சு, பகவத் கைங்கரியம் ஆச்சு, கோஷ்டி இலட்சணமான கோஷ்டி ஆச்சு, சங்கீதம் ஆச்சு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பகவான்
भगवान श्रीनिवास देश के संबंध राधा प्रसाद ஆழியழ சங்கும் வில்லும் எழ ஆழியழ சங்கும் வில்லும் எழ திசை வாழியழ தண்டும் வாழும் எழ ஆழியழ தண்டும் வில்லும் எழ ஆழியழ சங்கும் வில்லும் எழ திசை வாழியழ தண்டும் வாழும் எழ மோழையழ முடிபாதம் எழ மோழையழ முடிபாதம் எழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாரே ஆழியழ சங்கும் வில்லும் எழ நாளும் எழ நில நீரும் எழ முடித்தாலும் எழ முடித்தாலும் எழ தாழும் எழ மலை தாழும் எழ முடிப்பாதம் எழ அப்பன் ஊழி எழ உலகம் உண்டவுனே ஆழி எழ சங்கும் வில்லும் எழ மேனிரை கீழ்புகமா புரள சுனைவாய் நிறை நீர் பிளிது சொரிய மேனிரை கீழ்புகமா புரள சுனைவாய் நிறை நீர் பிளிது சொரிய இனா நிறை பாடி அங்கே ஒடுங்க அப்பன் தீமழை காத்து குன்றமெடுத்தானே ஆழியழ சங்கும் வில்லும் எழ திசை வாழியழ தண்டும் வாழும் எழ மதிம் தேஹி வரமங்கே சுபதுங்கே மதிம் தேஹி வரமங்கே சுபதுங்கே மம சததம் கல்யாணி மதிம் தேஹி வரமங்கே சுபதுங்கே மம சததம் கல்யாணி மதிம் தேஹி வரமங்கே சுபதுங்கே மம சததம் கல்யாணி மதிம் தேஹி வரமங்கே சுபதுங்கே
पतित पावनाम्भोरुह चरणे पङ्कजासने शशिनिभवदने पतित पावनाम्भोरुह चरणे पङ्कजासने शशिनिभवदने पालित भुवने करुणा भवने पालित भुवने करुणा भवने परम पुरुष वक्षस्थल सदने पालित भुवने करुणा भवने परम पुरुष वक्षस्थल सदने मतिं देहि वरमङ्गे शुभतुङ्गे मम सततं कल्याणी देवरमणे देवरमण कलश जलनिधि मथन चलित दिव्य मालावर भूषण देवरमण कलश जलनिधि मथन चलित दिव्य मालावर भूषण दोर्विलास दर्शनादि हर्ष विशाल पद्मनयने दोर्विलास दर्शनादि हर्ष विशाल पद्माद्भुत सुरमुनि चरिते सुरमुनिवर गण पूजिते मतिं देहि वरमङ्गे शुभतुङ्गे मम सततं कल्याणि मतिं देहि वरमङ्गे वरमङ्गे